வெட்டாருவா வேலு கம்பு கருப்பங்கிட்ட வேணா பம்பு கள்ளச்சாராயம் மாமருந்து பீடி சுருட்டு அவர் விருந்து எங்க சாமி மலையழக கருப்பசாமி கல்லழக எங்க சாமி மலையழக கருப்பசாமி கல்லழக அந்த சுருட்டு சாராயம் வாசத்துல கருப்ப நின்னாரு வீரமா ரோசத்துல அந்த சுருட்டு சாராயம் வாசத்துல கருப்ப நின்னாரு வீரமா ரோசத்துல வானோ பூமி இடி முழங்க ஊரு சனம் எல்லாம் கதிகலங்க முந்தி வருவான் வீரத்துல ரோசக்காரன் கோபத்துல அந்த சுருட்டு சாராயம் வாசத்துல கருப்ப நின்னாரு வீரமா ரோசத்துல. எம்மாடி சூப்பருங்க. சமீபத்துல வந்து இப்ப கானா பாடல் வெர்சஸ் ரசிகர்கள்ங்கிற மாதிரி நீயா நானாலையும் உங்களை பார்த்தோம்ல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி? முன்னாடியும் ஒரு தடவை வந்திருக்கீங்கல்ல? முன்னாடி ஒரு தடவை வந்திருந்தேன். அதாவது நீயா நாள்ல இருந்து ஃபர்ஸ்ட் கால் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து ஓகே நம்ம போயிட்டு வரலான்னு சொல்லி நினைக்கும் போது தான் அப்போ வந்து கோபி சார் டக்குன்னு கேட்டாங்க, இந்த மாதிரி இந்த சைட்ல இருந்து யாராச்சும் ஒரு ஆள் வந்து கானா சாங் பாடுங்கன்னு சொல்லும்போது அப்போ நாங்கள் இப்படி ஆன்சர் பண்ணேன். அப்போதான் அந்த மிக்சிங் பாடினது. அது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஒரு மேஜிக்கலாக வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இப்போ இந்த சாமி பாட்டு சுற்றுல வந்துச்சு. அதில் அந்த அலைக்கட்டுமா தாயை பண்ணியிருந்தேன். அது எபிசோட்ல வரும். ஓகே, இங்க எங்களுக்காகவும் பாடலாமா? ரெண்டு மலையாள எல்ல விட்டு என் தாயை விளையாடி வந்தவளா அல்லைக்கட்டுமா தாயே அல்லைக்கட்டுமா இவ அக்காதங்க 7 பேர அல்லைக்கட்டுமா அல்லைக்கட்டுமா தாயே அல்லைக்கட்டுமா இவ அக்காதங்க 7 பேர அல்லைக்கட்டுமா. ஆல்பம் சாங்ல எல்லாம் நடிக்கிறீங்களா? கூட நடிக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு ஊர்ல எல்லாம் போனா என்ன கேக்குறாங்க? ஒவ்வொரு சாங்லயும் ஒவ்வொரு அண்ணா இருப்பாங்க. இன்னும் இந்த சாங்ல ஒரு பையன் இந்த சாங்ல ஒரு பையன்ற மாதிரி கேட்பாங்க. இன்னும் இந்த பையன் கூட நடிச்சா நல்லா இருந்துச்சு, இந்த பையன் கூட என்ன நடக்குதுங்கன்ற மாதிரி இருக்கும். ஆமா, இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்பாங்க. ஆனா அந்த நான் சொல்லிடுவேன், இல்லை அண்ணே அவங்களுக்கு ஆள் இருக்கு, இல்லை அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொல்லிடுவேன். அப்படியா அப்படிம்பா. சரி சரி. கிராமிய பாடல்கள் அதுக்கான வரவேற்பு இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கு? ஆமா ஆமா, அதாவது முன்னாடி எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இல்லை. இப்போ ரொம்ப வந்து எல்லாரும் நாட்டுப்புற கலை வந்து வளர்க்குறதுக்கு நிறைய பேர் இப்போ வந்துட்டாங்க. முன்னோர்களும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வேற லெவலில் போயிட்டே இருக்கு. இதுக்கு வந்து ஒரு எண்டே இல்லடா அப்படின்ற மாதிரி நல்லா போகுது. கூட பாடக்கூடியவங்க இல்லை உங்களுக்கு அடுத்து பாடக்கூடியவங்க எல்லாருமே இவங்க வந்து செந்தில் ராஜலட்சுமி அவங்கள பார்த்துட்டு அவங்கள பீட் பண்ணி போகணும்னு நினைக்கிறாங்க, அவங்கள போட்டியா நினைக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்களா? அதாவது என்னைய பார்த்து வந்து இப்போ நம்ம ஒரு முயற்சி பண்றோமா அதை அவங்க பண்ணுவாங்க. இப்போ நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்றேன், நான் அந்த மாதிரி பண்றது, ஒரு பூ வைக்கிறது முதற்கொண்டு என்ன மாதிரி. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது நம்ம அதாவது என்னை பார்த்து தான் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் என்ன ஆகும்னா பின்னாடி போயிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் என்ன பாடுதுன்னு அதெல்லாம் கூப்பிடுறாங்க, அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நான் யோசிப்பேன் எப்பட்றா அப்படின்னு யோசிப்பேன். ஏன்னா பண்ணுறதெல்லாம் என்னைய பார்த்து எனக்கு நல்லாவே தெரியும், அப்படி அப்பட்டமாக தெரியும். ஆனால் அவங்க அதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது சரி ஓகே ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க போல நினச்சிட்டு விட்டுருவேன்.